எல்லாருக்கும் வணக்கங்க. காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி பறவைகளோட சத்தத்தை கேட்டுகிட்டே நம்ம நடக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சவுண்டை கேட்டுகிட்டே தான் நானும் பார்த்திங்கன்னா சரி 2 பப்பாளி பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தேங்க. பழங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பழுத்திருந்ததுங்க. பறவைகளுக்குமே இந்த பப்பாளி ஒரு நல்ல உணவாக இருக்குது. நிறைய சாப்பிட்றாங்க. அதே மாதிரி இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால இந்த பப்பாளி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இழுக்க மாட்டேதுங்க. கொஞ்சம் லேட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. கரெக்டாக எடுக்கிறதில்ல. ரேட்டும் கம்மி தான். ஆனால் பழங்கள் நிறைய பழுத்திருந்ததுங்க. சரின்ட்டு நம்ம ஒரு 2 பழத்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டோம். பறவைகளோட சத்தத்தை கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க காலையில். பழங்கள் நிறைய பழுத்திருந்ததுங்க. இன்னொரு வெயிலெல்லாம் கொஞ்சம் கம்மியாச்சு அப்படிங்கும்போது தான் இந்த தர்பூசணி இந்த சீசனெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா பப்பாளி ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. கொஞ்சம் ரேட்டுமே சேர்ந்து போகும். பாருங்கள் எவ்வளோ பழங்கள் பழுத்திருந்ததுன்ட்டு. இந்த மாதிரி பறவைகளோட சத்தத்தை கேட்டோம். இந்த பறவைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவியை நீங்களும் செய்யுங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்மளால் கொஞ்சம் நேரம் வெளியே வெயிலில் போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ இவங்களுக்கு தண்ணி கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கிடைக்கலாம், கிடைக்காமலும் இருக்கலாம். அதனால் நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவிங்க, ஒரு தேங்காய் தொட்டிலையாச்சும் கொஞ்சம் தண்ணியை ஒரு மரத்தடியில் வைக்கலாம். இல்லை வீட்டுக்கு பக்கம் கொஞ்சம் தோரத்தில் கொஞ்சம் மதிய வெயில் படாத இடத்துல நம்ம வைக்கிறது அப்படிங்கிறது பறவைகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த மாதிரி செய்கிறதால உங்களுக்கும் மிகப்பெரிய புண்ணியம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் நம்ம ஒரு அன்னதானம் ஒரு கோயிலுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கும் புண்ணியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த செடி சாரண செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலையே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருங்க. நம்ம இப்போ தான் முளைச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். 4 நாள் கழித்து பார்த்தோம்னா ரொம்ப பெருசாயிரும். இதெல்லாம் சின்னதாக இருக்கும்போதே நம்ம பிடுங்கிடணுங்க. இதெல்லாமே தானாக முளைச்ச குப்பைக்கீரை தாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பாத்தி ஃபுல்லாக. செடி வட்ட சாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேர் கீரையாக கடையிறாங்க. ஆனால் நம்ம சைடு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பெரியவங்களாம் சொல்லுவாங்க, இது நாங்கள் கீரை கடையும் போது ஒன்று சேர்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக இதைவே போட மாட்டாங்க. ஏதாவது 1, 2 கீரையில் போட்டு கடைவோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இன்னும் செஞ்சதில்லைங்க. குப்பைக்கீரை பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட நம்மளோட வெந்தயக்கீரையும் பாருங்கள், குட்டி குட்டியாக இப்போ தான் இருக்குது. அதுவுமே நீர் 2, 3 நாள் போச்சு அப்படின்னா கொஞ்சம் பெருசாயிருங்க. இது புளிச்சான் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதுவுமே ஒரு சில இடங்கள்ல எல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாம் களை செடியில் தான் சேர்த்து வீசிடுவோங்க. அந்த கொத்தமல்லி பாத்தியில் சின்னதாக இருந்த குப்பைக்கீரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. தானாக முளைச்சது தாங்க எல்லாமே. அந்த குப்பைக்கீரை எல்லாமே எல்லா பாத்தியிலையும் பிடுங்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கடைஞ்சி முடிச்சுட்டு அந்த இடத்துல களைகள் எல்லாம் கூட எடுத்து விட்டுட்டேங்க. இப்போ இந்த இடத்துல ஓரமாக கொஞ்சம் பில் இருக்குது. இந்த வெந்தயக்கீரை ஃபுல்லாக அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மிச்ச பில்லை க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லி அப்படியே அந்த ஓரத்தில் மட்டும் விட்டுருக்குறேன். இந்த பாத்தியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிறுக்கீரை தான். இந்த ஓரத்தில் கொஞ்சம் வெந்தயக்கீரை இருக்குங்க. அதெல்லாமே அறுவடை பண்ணிவிட்டு அந்த பில்லை க்ளீன் பண்ணணுங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெந்தயக்கீரை, அதுக்கப்புறமா பாவக்காய் கொஞ்சம் இருக்குது அப்படின்ட்டு அதை அறுவடை பண்ணி எடுத்துக்கலான்ட்டு அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். கீரைகள் இந்த மாதிரி வெயில் எல்லாம் பார்த்திங்கன்னா அடம்பாக இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு அந்த இடத்துல ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சுன்னா நல்லா வருங்க. கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம களைகளை எடுத்து விட்டோம் அப்படின்னா அந்த செடிகள் நல்லா வராமல் கூட போகலாம். ஏன்னா வெயிலோட தாக்கம் அப்படிங்கிறது அதுக்கு மட்டும் அதிகமாக கிடைக்கும். நானும் முந்தின நாள் சாயங்காலம் அந்த களைகளை எடுத்துகிட்டு அடுத்த நாள் வெந்தயக்கீரை இங்கே இருக்கிறத எடுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் புல் கிளவரம் தெரியுது பார்த்திங்களா, அது எடுக்க வேண்டாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும் விட்டுட்டேங்க. வெந்தயக்கீரையுமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அது இந்த மாதிரி வெயிலில் வெந்தயமே பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. அதே போல் இந்த கீரையும் ரொம்ப நல்லதுங்க. நம்ம இந்த கீரை அதிகமாக கிடைக்கும்போது நல்லா சின்ன வெங்காயம் அதிகமாக போட்டு கொஞ்சம் தேங்காய் துருவலெல்லாம் போட்டு பொரியல் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குங்க. இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் கீரை கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் துவரம் பருப்பில் இந்த கீரையை போட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறமா செலவுகள்லாம் ஆட்டி ஊற்றி குழம்பு வச்சோம் அப்படின்னாலும் நல்லா இருக்குங்க. இங்கே கொஞ்சம் சின்னதாக நீளமான இலைகளோடு இருக்குது பார்த்திங்களா, ஒரு 4-5 செடி முள்ளங்கி மாதிரியும். அது தாங்க நம்ம போட்டிருந்த கீரை. ஒரு 4 செடி மட்டும் இருக்குது, அதோட பேர் தெரியல, பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பாவக்காய் செடி ஃபஸ்ட் டைம் வெள்ளைப்பாகல் ட்ரை பண்ணியிருந்தேங்க. ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி சூப்பராக இதிலிருந்தும் ஒரு 4 காய்கள் அறுவடை பண்ண போகிறோம். பிஞ்சுகளும் இருக்குங்க. பொதுவாக எனக்கு பார்த்திங்கன்னா பாவக்காய் ரொம்பவே பிடிக்குங்க.
நம்மளும் பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் தேங்காய் துருவலாம் போட்டு சூப்பராக பொரியல் பண்ணோம். நல்லா மற்ற பாவக்காய் போலவே அந்தளவுக்கு இதுலேயுமே நல்லா கசப்பு வந்து இருக்குதுங்க. பச்சையாக சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெந்தயக்கீரை, அதுக்கப்புறமா பாவக்காய் சூப்பராக அறுவடை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஆசைப்பட்டு வாங்கின கிழங்குகளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நாரில் வந்து முளைச்சிருக்குது. அதை எடுத்து நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இன்றைக்கி தண்ணி கட்டுற வேலை இல்லை அப்படிங்கிறதுனால அந்த அண்ணனை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தோம். மேட்டு பார்த்த மாதிரி வச்சு இங்கே ஒரு கிழங்கு மட்டும்தாங்க இங்கே நடவு பண்ண போகிறேங்க. அந்த சிறுவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது மட்டும். அது கொஞ்சம் இந்த சக்கரவள்ளி மரவள்ளி கிழங்கு டைப்பில் கொஞ்சம் கொத்தாக வருது. அதனால் இந்த மாதிரி வைக்க போகிறோம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குழி எடுத்து தான் வைக்க போகிறோம். இப்போ இந்த செடி பாருங்களேன், ரொம்ப வளர்ந்துருச்சுங்க. இந்த அளவுக்கெல்லாம் விடவே கூடாது. ரொம்ப குட்டியாக முளைச்சி வரும்போதே நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் மண்ணுக்குள்ளே போய் வேர் பிடிச்சிது அப்படின்னா தான் நமக்கு கிழங்கு வைக்கிறதுக்கு அதுக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ பெரிய வேர் இங்கேயே வந்துருச்சு பாருங்கள். இதெல்லாம் மண்ணுக்குள்ளே போய் வைக்க வேண்டியதுங்க. சரி என்ன பண்ணுறது, எப்படியோ எடுத்ததுக்கப்புறம் ஒரு வழியாக நட்டோம். நிற்கவும் மாட்டேதுங்க. சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தது இந்த செடி. ரொம்ப படாப்படுத்தி எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். பாருங்கள், நிற்காது. ஏன்னா வேர் வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும்போதே இந்த மாதிரி கிழங்குகளெல்லாம் எடுத்து நடவு பண்ணிடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை ரொம்ப வந்து நம்ம கொடி ஓடிச்சோம் அப்படின்னா கீழே வேருமே போயிடும். அந்த மாதிரி பண்ணாமல் இனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக முளைச்சி வரும்போதே எடுத்து நட்டணும் அப்படின்னா தான் அந்த சின்ன சின்ன வேர்கள் எல்லாம் மண்ணில் பிடிச்சி வளர்ந்ததுன்னா கிழங்கு நல்லா ஹெல்த்தியாக வருங்க. நம்மளே இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தது ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு. இது வந்து அதலக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதுங்க. இது வந்து வெற்றிலை விளைக்கிழங்குங்க. ஃபஸ்ட்டே குழி எடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ நம்ம பார்க்குறதுக்குள்ளே 2 வேர் பாருங்கள் தப்பாக வச்சுருக்கு. அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணி நட்டினோம். இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி குழியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி விட்டு அவ்வளோதான். இப்படி எல்லா செடிகளையும் இந்த பந்தல் கிட்ட தாங்க நடவு பண்ணியிருந்தோம். இந்த பந்தல் இப்போ தான் நம்ம போட்டிருக்கோம். இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். நம்ம அப்பப்போ பந்தல் காய்கறிகள் நடவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குச்சியில் வச்சு நடவு பண்ணோம் அப்படின்னாலே போதுங்க. அதுவே நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ராங்காக வேணும், அடிக்கடி போட முடியாது அப்படிங்கிறவங்க இந்த கல் பந்தல் மாதிரி போடுறாங்க. நானும் அந்த மாதிரி யோசித்தேன். ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம அதுக்குன்ட்டு ஒரு இடத்தையே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த பழமரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அதுக்குள்ளே போயிடும். ஒரு ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்துடும். இப்போதைக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வேணும்னா நம்ம எடுத்து எப்படி வேணாலும் நம்ம ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஃபென்சிங்க்கு யூஸ் பண்ணுறது தாங்க. ஒரு ரோல் இது வந்து ஒரு 50 அடி அந்த மாதிரி வாங்கியிருக்கோங்க. 5000 சில்லறை என்னமோ ரேட்டு வருதுன்னாங்க. 50 அடி அப்படிங்கிறது இப்போ நம்ம போட்டிருக்கிறோம். இது போக இன்னொரு 20 அடி பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறது வேற ஒரு யூஸ்க்காக. அந்த மாதிரி ஒரு ரோலாக வாங்கிட்டு வந்து சும்மா இப்படி போட்டு விட்டுருக்கோம். இது ஒரு ஓரமாக இடத்த வந்து அடைக்காமல் இருக்குது. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அந்த ரோல் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது நம்ம வச்சுருக்கக்கூடிய 20 அடியில் இருக்குது இல்லைங்களா, அது தாங்க. இப்போதைக்கு இடத்த அடைக்காமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி வச்சுருக்கேங்க. அதை நம்ம எடுத்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபென்சிங் கம்பி தாங்க அது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி.